ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்கு தந்த வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்கான வார்த்தை என்று எடுத்துக்கொண்டீங்க? ஆமேன். இப்படிதான் சொன்ன ஆமேன் சொல்லிடுறது, அப்புறம் இருந்து யோசிக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டோமா? எத்தனை பேர் டெய்லி ஒரு விஷயாவது இந்த வார்த்தையை நினைச்சிருப்பீங்க? இப்போ கையெல்லாம் குறையுது. நமக்கானது என்றால் டெய்லி நினைக்கணும். நமக்கான வார்த்தையை டெய்லி நினைக்கணும். அப்பதான் பைபிள் ஒரு வசனம் உண்டு, கொஞ்சம் வசனம் பரம்பி மேற்கொண்டது அப்படின்ற வசனம் பரம்பி மேற்கொண்டது. ரெஃபரன்ஸ் சரியா தெரியல. அப்போ சில நடவடிக்கைகள்ல வரும். இங்கதான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கறவங்க இருக்கிறீங்க. எடுத்தீங்களா? 30 seconds டைம், இல்லைன்னா அப்படி விட்டுலாம். ரைட். 19வது அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அந்த விருத்தினா பெருகி, அதான் பரம்பி. அது என்ன செய்தான்? மேற்கொண்டது அப்படின்னு இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னை மேற்கொள்ளும் போதுதான் நான் வார்த்தையை சுதந்திரிக்க முடியும். இதை குறித்து ஒரு செய்தி கொடுத்திருப்போம், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல, யூடியூப்ல இருக்கும். வசனம் பரம்பி, வசனம் இருக்குது, வார்த்தையை வச்சு. ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆபிரகாம்கிட்ட சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த வசனம் பரம்பி மேற்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் தெரியுமா? அது நம்மை மேற்கொள்ளணும். வசனம் நம்மை மேற்கொண்டால் மட்டுமே. வசனம் மேற்கொண்டா என்ன ஆகும்? நான் வசனத்துக்குள்ள போயிடுவேன். நான் வசனத்துக்குள்ள போயிட்டேனாலே என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். நான் வசனத்துக்குள்ள போயிட்டேனாலே வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவன் 100% கன்ஃபார்மா நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். வசனம் நம்மில், வசனம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அநேகருக்கு. அதனால தானே எல்லாரும் இவ்வளவு விருந்து கேட்கிறோம். கேட்கறது ரொம்ப பிடிக்கும், எல்லாம் ரைட்டு தான். ஆனா வசனம் நம்மை மேற்கொள்ளணும். வசனம் மேற்கொள்ளணும்னா அதனுடைய அந்த ஆரம்ப நிலை தான் சொல்றேன். டெய்லி நினைக்கணும் அந்த வசனத்தை, டெய்லி ரெஃபரன்ஸோட. அதுக்கு பெஸ்ட் வே என்ன தெரியுமா? அந்த வசனத்தை ஒவ்வொரு மாதம் செய்திக்குள்ள போகல இருந்தாலும் அதை டச் பண்ணிட்டு, ஒரு 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. அதை திரும்ப 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 சொல்லுங்க. ஒரு நோட்ல எழுதுங்க. அந்த வசனத்தை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. வேற மொழி தெரிந்தவர்கள் வேற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னு அதை கொஞ்சம் பாருங்க. ஆங்கில மொழி கொஞ்சம் படிக்க தெரியும், படிச்சா கொஞ்சம் புரியும் அப்படின்னு இருக்கிறவங்க அதில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. அதில் ஒவ்வொன்றில் இப்படியெல்லாம் போட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகணும்? அந்த வசனம் நமக்குள்ள நிறைய பேசிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வேற ஒரு மொழியும் தெரியல, தமிழ் தான் பெஸ்ட்டு. ஹலோ, நீங்கள் மலையாள பீப்புளா? தமிழ் தான். நீங்கள் தமிழில் இருக்கிற ஆழத்தை வேற பார்க்க முடியாது. இது ஏன்னா அப்படியே எழுதப்பட்டது. ஆமென். நான் நினைக்கிறேன் முதல்ல மொழிபெயர்த்தது எபிரேய கிரேக்க மொழி, அடுத்து லத்தீன் நினைக்கிறேன், அப்புறமா ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஆங்கிலம், அதுக்கப்புறம் நேர எந்த மொழி தெரியுமா? ஆமென். அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாத்தீங்களா? அப்ப கேட்கலாம், ஆனாலும் தமிழ் 4வது 5வது தானே இருக்கு. இல்ல, தமிழ்ல மொழிபெயர்ப்பதற்காக அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் வைக்கப்பட்டது. நான் அப்படிதான் சொல்லுவேன். அல்லேலூயா.
ஸோ நல்ல பைபிளை அதை திரும்ப திரும்ப படிக்கணும். சிலருக்கு என்னென்னா ஒரு பைபிள் பேச திறந்தோடனே ஐயோ இது நேற்று படித்தாச்சு. நீங்கள் நேற்று இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கையில் இட்லி சாப்பிட மாட்டீங்களா? நேற்று கறி சாப்பிட்ருப்பீங்க, வந்தோடனே என்ன சொல்லுவீங்க? நேற்று உள்ள கறி மீதி இருக்கா? உடனே ஃப்ரிட்ஜை திறந்து 4 நாளான லாசருவே அது வெளியே வரும். ஆனாலும் இல்லை, ஆனால் படித்த பைபிளை மட்டும் அதை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். இல்லை, திரும்ப வசனம் பரம்பி மேற்கொள்ளட்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக கொஞ்ச காலத்தில் அல்லவோ. அது நமக்கு தெரியும், நம்புறோம். ஆனா இந்த கொஞ்ச காலத்தை கடத்துறது தான் கஷ்டகாலமா இருக்கு. ஆமே, நானும் கொஞ்ச காலம் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப போய் போராடினா அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலம்பார். அதனால பேசாம அவர் செட் பண்றதை வாங்கிட்டு, என்ன ஆண்டவரை என்னைக்கு தருவீங்க? உனக்கு ஒரு நாள்ல தாரண்டா, போத ஆண்டவரே. நம்மளும் ஒரு நாள் பார்த்துட்டு இருப்போம், என்ன ஆண்டவரே எவர் ஒன் டைமுக்கு ஒரு நாளுங்கிறது 24 மணிக்கு வரும். எனக்கு ஒரு நாள் என்பது ஆண்டவரே நான் இனி உங்ககிட்ட கேட்கல, நீங்களே செட் பண்ணி ரொம்ப அவசரப்படுத்தினா. ஆமே, இந்த கொஞ்ச காலத்தில் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளை நான் டச் பண்ணிட்டு, கர்த்தருடைய வேலை வரும்போது கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறித்த ஒரு 5 காரியத்தையும் சொல்லி, 5 நான் சொல்லிட்டேன் வாயை திறந்து, 5 சொல்ல முடியுமான்னு தெரியல, சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கொஞ்ச காலத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். காத்திருக்கிற காலம்னு சொல்லலாம், கஷ்ட காலம்னு சொல்லலாம், ஆமென், அலைந்து திரிகிற காலம் என்று சொல்லலாம். சிலருக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் நம்மை ஒளித்துக் கொள்ளுகிற காலம் என்று சொல்லலாம். மனுஷர் நம் தலையில் ஏறி போகிற காலம் என்று சொல்லலாம். தீயையும் தண்ணீரையும் கடக்கிற காலம் என்று சொல்லலாம், வனாந்திரம் என்று சொல்லலாம். ஆனா பைபிள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச காலம். கஷ்டம்னு வர்ற இடத்துலலாம் ஆண்டவர் டைம் செட் பண்ணிடுவார். நன்மைன்னு வருகிற இடத்துலலாம் அந்த டைம் லிமிட்டை எடுத்துருவார். இதுதான் பைபிள், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற. அதுதான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் சோதிக்கப்படுவீங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், அற்ப காலம் மூண்ட கோபம், நித்திய கிருபையுடன் நேர. ஆண்டவர் கஷ்டப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதித்து ரசிக்கிறவர். ஆனா இந்த காத்திருப்பின் காலத்தின் விசேஷம் என்ன? இந்த காத்திருப்பு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை குறித்திருக்கிறார்? ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். நேற்று வியனூர் பகுதியில் மீட்டிங்லையும் ஆண்டவர் இந்த காலங்களை தான் பேச வைத்தார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலத்தை செட் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஓகே, கர்த்தருக்கு மகிமை. நாம நிறைய காலத்தை நம்ம நிறைய செட் பண்ணி வைப்போம்ல. யாராவது நீங்க பிறக்கும் காலத்தை செட் பண்ணி வச்சீங்களா? இல்ல உள்ள இருந்துட்டு ஸ்கேன் பண்ணும்போது ஓவர் நான் இந்த மாசம் காலையில 7 மணிக்கு வருவேன், ஓவர், அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது. ஏதோ நமக்கு தெரியல. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் முதல் காலத்தையே நம்மளால செட் பண்ண முடியல, கடைசி காலத்தையும் செட் பண்ண முடியாது. செட் பண்ண நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, செட் பண்ணாதவங்களை காணல. ஆமென். செட் பண்ண முடியாது.
இந்த மைக்கேல் ஜாக்சனை பற்றி ஒரு ரிப்போர்ட் படித்தது, உண்மையா பொய்யான்னு தெரில. அவர் பிரபலமானவர், பாப் சிங்கர். அவர் 180 வருஷம் வரை வாழணும்னு என்னெல்லாமோ செஞ்சாராம், என்னெல்லாமோ செய்தாராம். அவரை சுற்றி ஒரு பெரிய டாக்டர்ஸ் டீமே இருப்பாங்களாம். ஃபுட்டுலேருந்து தண்ணியிலேருந்து தூங்குற டைம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது. ஏன்னா அவருக்கு 180 வருஷம் வரை வாழணுமா. இல்லை, சீக்கிரம் போயிட்டாப்ல. காலங்கள் எல்லாம் கத்தடைகள். ஆனால் மோசையை பாருங்க, பிறந்த உடனேயே இல்லை, அழ ஒரு காலம் உண்டு. அதாவது நம்ம எப்போ அழணும்னு அவர் தான் செட் பண்ணுறார். 3 மாதம் பிள்ளை வீட்டில் அழலை. பிள்ளை எங்கே அழுதுச்சு தெரியுமா? அந்த நாணல் பெட்டியை திறக்கும் போது உள்ளே இருந்து அழுதுச்சு. அப்போ இந்த பிள்ளை உள்ளே இருந்து அழுததும் பார்வோனுடைய குமாரத்துக்கு என்ன வந்துச்சு? இறக்கம் வந்துச்சு. இதே அழுகை இந்த பிள்ளை வீட்டில் இருந்து அழுதுருந்தா? சில இடத்துல அழுகிறதுக்குன்னே கொண்டு போவார். அங்க அழுங்க, உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகார ஒரு இடத்துல உட்கார வச்சு அழ வச்சார், அங்க கண்ணு திறந்தது. யாக்கோபை உட்கார வச்சு அழ வச்சார், அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். தேவன் காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த ஃபர்ஸ்ட் டைமை கூட நமக்கு செட் பண்ண தெரியாதவங்க. நாம வைக்கிற அலாரத்தில் கூட நாம உண்மை இல்லாதவங்க. கரெக்டா இல்லையா? 9 மணிக்கு ஒரு அலாரம் வைப்போம், காலையில் 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவோம். நம்ம தூங்க போக 10 மணி ஆகும், அங்க 3-4 ஆகும். தூக்கம் வராது, 11 மணி ஆகும், 4-5 ஆகும், 12 மணி ஆகும், 5 AM 5 PM ஆகும். ஒரு அலாரத்தில் கூட நம்ம உண்மை கிடையாது. சிலருக்கு அலாரம் அடிக்கும், ஊரே எழும்பும். நான் யாரையோ சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை அடிச்சு அடிச்சு இப்போ அலாரம் கேட்கலன்னா எழும்பிடுவோம். எதுவுமே நம்மளால நமக்கு செட் பண்ண தெரியாது. இந்த அறிவு இருந்தாலே போதும், பார்த்துட்டு இருப்போம், அவரை பார்த்துட்டு இருப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே. காலம் தெரிஞ்சுன்னு வைங்களேன், அதுக்கு முந்தின நாள் போய் கையில ஏறி உட்காந்துருவோம். கரெக்டா இல்லையா? அதனாலதான் சொல்ல மாட்டார். காலம் தெரிஞ்சுன்னு வைங்களேன், இங்க பாரு, உனக்கு ஆசீர்வாதம் 2026 தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம 2025 டிசம்பர் 31 வந்து நிற்போம். இயேசுவே என் தெய்வமே. என்ன நமக்கு தெரியும், காலம் தெரியும். ஒருத்தனுக்கு கர்த்தர் சொல்லிட்டார் 15 வருஷம்னு, அவர் இஷ்டம் போல வாழ்ந்தார். 15 வருஷம் யாருக்கு சொன்னார்? அது வரைக்கும் நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன். எனக்கு காலம் தெரியாது. அதனால ஆனா இப்போ தெரியுது, இன்னும் 15 வருஷம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 14வது வருஷம் முடியும் போது, ஆண்டவரே எனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் இல்லை, நமக்கு தெரியாது. அதனாலதான் சில காரியத்தை கர்த்தர் அறிவிக்கல. சீஷர்கள் மெதுவா கேட்கிறாங்க, ஆண்டவரை எப்போ வருவீர்? ஏன்னா ரெடி ஆவதுக்கு. இங்க பாரு, அது பிதாவை தவிர வேறு ஒருவனும் அறியான். இயேசுவே சொல்றாரு எனக்கு தெரியாதுன்னு. ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, செப்டம்பர்ல வருவார், அக்டோபர்ல வருவார். ஆமென். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எப்படி எப்போ மனசுல இருந்து இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த நம்பிக்கைய கொடுத்துட்டே இருக்கணும். நாம கொடுக்க கொடுக்க தான் நமக்குள்ள நம்பிக்கை வந்து அணையாம எரிஞ்சிட்டே இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை அறிக்கை செய்கிறதில் அசைவில்லாமல். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலம் தான். என்ன கொஞ்ச காலம்? இன்னும் கொஞ்ச காலம்.
ஹalleluya ஹalleluya ஷலபகரதுடா ஹேமா மரோலரா. ஆமென். எங்க நாள் நீண்டுட்டே போகுது. நாள் நீண்டுட்டு போனா என்னங்க, உங்க ஆயுளை நீட்டிட்டு தானே இருக்கிறார். உங்க தீபத்தை அணைய விடலையே. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியா. ஆமென். இந்த கொஞ்ச காலத்துல ஏன் நம்ம ரொம்ப சோர்ந்து போறோம், டல் ஆகுறோம்? ரொம்ப இந்த கொஞ்ச காலத்துல தான் ரொம்ப சோர்ந்து போவோம். ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா இந்த காலத்து நாட்களிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் மறக்கப்படுவோம். மற்றவர்களால் மறக்கப்படுவோம். தாவீது சொல்லுகிறார் 31வது சங்கீதம் 12வது வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும். இந்த வேர்டு தான், செத்தவனை போல மறக்கப்பட்டேன்னு சொன்ன பிரச்சனை இல்லை, எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். எல்லாராலும் முழுவதும் செத்தவனை போல. பிரசங்கி 9:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. தாங்கள் மரிப்பதை அறிவார்கள்னா என்ன தெரியுமா? என்னைக்கு மரிக்க போறோம்ல, எப்படியும் நமக்கு மரணம் உண்டு. அடுத்தவர் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி நான் வாசிக்கிறேன் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அடுத்த வார்த்தை பாருங்க, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்படுகிறது. எங்க நம்ம 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 உண்மைதானாங்க. இப்ப நம்ம சர்ச்சுன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப சர்ச்சில் இருக்கிறோன்னா, சர்ச் மெம்பர்ஸ்ன்னு வந்தா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த பேர் சர்ச்சில் என்ன செய்யப்படும்? எப்போ சொல்லுவோம்? பர்த்டே. இப்போ நம்ம சர்ச்சில் ஓட்டத்தை முடித்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பர்த்டேஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பேரை மார்க் பண்ணுவோம். அதை அடுத்து நம்ம வாசிக்க மாட்டோம். இதுதான் இயல்பு, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சில பெயர்கள் தெரியாம வந்துடும். வாசிக்கும் போது அந்த ஃபேமிலியில சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க பேர் சரி இருந்துட்டு போட்டு. தாவீது சொல்றாரு, தாவீது 30 வயசு கூட ஆகல, ஒரு 80 வயசு ஆள் சொல்றது மாதிரி சொல்றாரு. சின்ன பையன், வாலிப வயசு, வாழ்ந்திருக்க வேண்டிய வயசுல சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் 1 சாமுவேல் 16:17 சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறார். 16:11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? எப்படிங்க இருக்கும்? அதற்கு அவன் சொல்லுகிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் எனக்கு இந்த இடத்துல அதை ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்தார். அப்படி ஓடிட்டு தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த பேர் கூட அப்பாவுக்கு வாயில வந்திருக்காது. ஒரு நேம அடிக்கடி சொன்னாதான் நமக்கு அந்த நேம் மனசுல இருக்கும். இப்ப எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க அப்பா கிட்ட போய் உங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க கேட்டா எங்க அப்பா ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. எங்க அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க தான். திடீர்னு அன்னைக்கு உங்க பிள்ளை என்ன படிக்கிறா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு. அவ டாடி நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி மக்களே போட்டு விடு, யார்ட்டையும் சொல்லிடாத, நான் சொல்லிட்டேனே. அவன் என்னன்னா அப்படிதான் மனுஷனாலே மறப்பான். அதனால ஒரு தேவ பிள்ளை, எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணணும், எனக்கான நாள் வரும் வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்க மறந்து போவது இயல்பு.
அதுவும் எப்படி மறப்பாங்களா? செத்தவனை போல. எல்லாரையும் கூப்பிடுறாரு. இந்த தாவீதுன்னு ஒருத்தனை மைண்ட்லயே இல்ல. உன் பிள்ளைக்கு இவ்வளவுதானான்னு சொல்லும் போது தாவீது ஞாபகத்துக்கு வர்றாரு, ஆனா பேர் வரல வாயில. ஆமென். சில கணவர்கள் மனைவியை சொல்லுவாங்க, கண்ணே மணியே செல்லமே. கடைசியில் விசாரிச்சது திரும்பி பேர் மறந்துட்டு, அதனால இப்படி சொல்லி அப்படியே காலத்தை பேர் பேர். அது எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன். யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது இருக்கிறான் ஒருத்தன் பேர் மறந்துட்டு, சீபாவுக்கு பேர் மறந்துட்டு, மூடவன் இருக்கிறான் ஒருத்தன். அந்த டைம் வர்றது வரைக்கும் அவன் அறியப்பட்டது முடவன். அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் அவன் அறியப்பட்டது மேவி போசேத். உனக்கான டைம் வர்றது வரைக்கும் நீ அறியப்படுகிற அடையாளம் என்பது நீ கேட்க விரும்பாததா இருக்கும். ஆனா உனக்கான நாள் வரும்போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன ஹல்லேலூயா குறித்திட்ட காலத்தில் ஆமென். என்னிடம் நீர் சொன்ன ஆதியாகமம் 40:23 வாசிங்க. ஆதியாகமம் 40:23 நன்றாய் தெரிந்த வசனம் தான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன், ஆனாலும் அதன வாசிங்க. அடுத்து யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டார். இப்போ கேட்கிற கேள்விக்கு மட்டும் குயிக் ஆன்சர் பண்ணணும். அவன் ஏன் மறந்தான்? இது மறக்கக்கூடிய காரியமா? ஏன் மறக்க பண்ணினார்? டைம் வரல. டைம் வர்றதுக்கு முன்னாடி நம்மள நினைக்கிறது கூட நமக்கு பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பார்வையை மாத்துறார், பார்வையை மாத்துறார். அதாவது நமக்கான நேரம் வருவதற்கு முன்பதாக நம்மை சிலர் நினைப்பது கூட நமக்கு பிரச்சனை. அதாவது ஒரு காரியம் நடந்து முடிஞ்சு உடனே ஒருத்தன் மறந்துட்டு அப்புறமா நினைக்கிறான்னா அது சாத்தியம் கிடையாது. ஒரு காரியம் நடந்து முடியும் போது உடனே அந்த நினைவு நம்ம மனசுல இருக்கும். போக போக தான் என்னாகும் தெரியுமா? மறக்கும். இங்க நேரம் மாறி நடக்குது. யோசிப்பு அது உயிர் மேட்ருங்க. 5-10 மேட்டர்ல உயிர் மேட்ரு. ஆனா உடனே மறக்கிறான். ஆனா 2 வருஷம் கழிச்சு நினைக்கிறான். இது என்னங்க? மனுஷங்கிறது முதல்ல நினைப்பான், 2 வருஷம் கழிச்சு மறப்பான். இங்க நேரம் மாறி நடக்குது. ஏன்? ஃபர்ஸ்டே நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? இவன் பானபாத்திரக்காரனின் தலைவன். இவனுக்கு கீழே தான் யோசிப்பு இருந்திருப்பான். நீ யாருக்கும் கீழே இருப்பதல்ல, உன்னை காத்திருக்க வைப்பது. இந்த வார்த்தை எழுதும் போது ஆவியானவர் இருதயத்தில் வைத்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீ எந்த மட்டும் மனிதர்களால் மறக்கப்படுகிறாயோ அந்த மட்டும் தேவனால் நினைக்கப்படுவார். நீ எந்த மட்டும் மறந்தான், நினையாமல் அவனை. ஒருத்தங்களை மறக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்கள பத்தி நினைக்காமலே இருக்கிறது. ஒருத்தங்க நினைவு வரலனாலே மறந்துடும். ஒருத்தங்க நினைவு வரலன்னா மறந்துடும்.
நினையாமல். அதுவும் யோசேப்பு சொல்லி வேற விடுறார். 22வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீ வாழ்ந்திருக்கும் போது, அப்படிதானே? அதுக்கு முந்தின வசனமா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக்கொள்ளணும், அதுக்கு மேல வரும். எடுத்தீங்களா? சரி விடுங்க, அந்த வசனத்து மேல இருக்கும். 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அது சரி. அடுத்து, என் காரியத்தை பார்வோருக்கு அறிவித்து. நீ கொஞ்சம் அப்படியே இல்லைங்க. நீ வாழ்வடைந்து இருக்கும் போது அவன்தான் மறந்தான், நீங்களும் மறக்கலாமா சகோதரி? என்னை நினைத்து. நல்ல கவனிங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து. யோசேப்பு எந்த நிழல்ல போக பார்த்தா பாத்தீங்களா? இன்னொருத்தன் செட்டில் ஆகி அந்த நிழல்ல போக பார்த்தார் யோசேப்பு. இதுக்காக உன்னை காத்திருக்க வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா நம்ம அப்படி ஒட்டிக்கலான்னு. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கு இது பரமசிலாக்கியமே. சர்வ இது ஸ்லாக்கியம், இது ஸ்லாக்கியம். நீ இன்னொரு நிழல்ல போய் ஒதுங்க கூடாது, இன்னொரு நிழல்ல போய் ஒதுங்க கூடாது. உன்னை காத்திருக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம். நீ வாழ்வடைந்திருக்கும் போது. அப்ப யோசேப்பை நீ செட்டில், நீ மனசுல நிர்ணயிச்சிட்டியா நீ வாழ்வடைவா என்று உனக்கு தோணல? எப்படி ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கிறதுல நான் ஒரு தீமை யாருக்கும் செய்யல. அவ்வளோ பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது யோசேப்பு? யோசேப்போட ஆண்டவர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு, உனக்கு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது? எங்க இருந்து உனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? ஆண்டவரே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்பா, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னதுன்னு அர்த்தம்? உன் பிரச்சனை நான் கொடுத்த வார்த்தையிலிருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு. மீதி நான் பார்த்துக்கிறேன், விடு. ஆமென். இன்னொருத்தங்களை வாழ்ந்திருந்து அந்த நிழல்ல போய் நீ அடையலாம் பார்க்கிற. விட மாட்டேன் யோசிப்பே, விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை நான் எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். என் ஜனங்கள் யாரோ அழிக்கும் நன்மையினால் அல்ல, என் ஜனங்கள் நான் அழிக்கும். சபகரலரமா சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியோ செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னது குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று. இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை என்னிடம் நீ சொன்னது ஆமென். குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று. எப்படி இருக்கும்? இப்ப பானபாத்திரக்காரன் சிறையில இருந்து வெளியே போறான். ஆமென். அந்த 5 பாயிண்ட் வாபஸ் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அதில் இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி வெளியே போகும்போது யோசேப்பு நினைச்சிட்டு இருப்பான், இப்போ சொல்லியிருப்பாரா, இப்போ சொல்லியிருப்பாரா, இப்போ காலையில் போய் ஜாயின் பண்ணியிருப்பார் டியூட்டி. ராஜா இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க, இப்போ சொல்லியிருப்பாரா? இல்லை லஞ்ச் டைம் சொல்லியிருப்பாங்களா? 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் 1 மாதம் 2 மாதம் போய் 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 போய். அதாவது பானபாத்திரக்காரன் என்னை பற்றி சொல்லுவான்னு யோசேப்பு நினைக்கிறது வரைக்கும் பானபாத்திரக்காரனை மறக்க பண்ணினார். இனி இந்த பானபாத்திரக்காரனை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமைக்கு யோசேப்பு வந்ததுக்கு அப்புறம் பானபாத்திரக்காரனை நினைக்க பண்ணினார். ஆண்டவர் சில நேரத்தில் செய்யறதெல்லாம் பார்த்தா, அதாவது
பயணிக்கும் போது கடினமா இருக்கும், அந்த ட்ராக்கை தாண்டிட்டு திரும்பி பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். ஹல்லேலூயா. அதாவது இவங்க நமக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறது வரைக்கும் அவங்கள செய்ய விட மாட்டார். நமக்கு ஏதாவது செய்யணும்னா அவர் தான் செய்யணும்னு நினைப்போம் தெரியுமா, அப்போ அவங்கள செய்ய விடுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எத்தனை யோனத்தான்கள் சுத்தி உதவியா நின்றாலும் ஆண்டவரே கண்கள் உண்மையே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே உடைத்தீர் உருவாக்கினே சிச்சித்தீர் சீர்படுத்தினே புடவிட்டு புதிதாக்கினே பிரித்தீர். பிரியாதிருந்தே நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் தெரிந்தெடுக்கப்பட்டவள் என்றால் இந்த கொஞ்ச காலத்தில் உன்னை சிலருடைய கீழே வைத்திருக்கலாம். ஆனா உனக்கான நாள் வரும்போது இன்னொரு நிழல் அல்ல நீ இருக்க போறது. உன் நிழலில் அநேகர் வந்து தஞ்சம் அடையும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்றவங்க இன்னைக்கு நீ சிலருடைய கீழே. ஒரு ஆகாருக்கு நாளை குறித்தார்ல, அந்த நாள் வரைக்கும் சொல்லுகிற நீ போய் அடங்கியிரு, சாரால் நிழல்ல போயிரு. ஆனா அந்த டைம் வந்த போது ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ற அவளை போக சொல்லு. ஏன்? நான் அவளை இன்னொரு பெரிய ஜாதியாக்க போறேன். ஆண்டவர் செய்யறது அப்படிதான் இருக்கும், நம்மளை துரத்தி விடுறது போல இருக்கும் சில நேரத்துல. திட்டம் வச்சிட்டார்ல, திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் ஆமென். திட்டங்களை அவர் தான் வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலத்துல நேரம் போகிறதுனால கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு போறேன். ஆமென். தனிமைப்படுத்தப்படும். நீங்க கவனிச்சுக்கணும். யோசேப்பு உள்ளே வார 10 சகோதரர்கள் அவங்களுக்குள்ள நல்ல ஒன்னஸ் இருந்துச்சு. ஒன்னாதான் ஆடுமைக்கு போவாங்க. ஏன் 20 யோசேப்பு சகோதரர்களை பார்த்து பல வருடங்கள் கழித்து தான் திருப்பி பார்க்குற அப்பா அவங்கள என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஆனா அந்த கூட்டத்தில் யாரை மட்டும் சேர்க்க மாட்டாங்கன்னா யோசேப்பை. அதனால யோசேப்பு வரும்போது அவன்கிட்ட பட்சமாய் பேச அவனுடைய ஒரு வசனம் உண்டுல்ல, 37வது அதிகாரம் 4வது வசனத்துல அவன் சகோதரர் அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுவான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். தாவீதுக்கு வீட்டில் தாவீதையும் சேர்த்து 8 பேர், 7 பேர் வீட்டில் இருக்கிறாங்க. தாவீது மட்டும் காட்டில் இருக்கிறான். அவன் ஒருவன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறான். ஆமென். ஏன் இன்னைக்கு அநேகர் எங்க வீட்டில் நாங்க 3 பேர் அல்லது நாங்க 4 பேர், நாங்க 5, எல்லாரும் அவங்களுக்குள்ள நல்லா பேசிக்கிறாங்க. ஆனா என்ன மட்டும் ஏன்னா மற்ற 10 பேருக்கு மேல இருக்கிற அழைப்பு அல்ல யோசேப்பு மேல இருக்கிற அழைப்பு. மற்ற 7 பேர் மேல இருக்கிற அழைப்பு அல்ல தாவீதுக்கு மேல இருக்கிற அழைப்பு. மற்ற 7 பேருக்கு என்ன அழைப்பு? சவுலின் சேனையில ஆளா இருப்பது மற்ற 7 பேருக்கு அழைப்புன்னா, தாவீதுக்கு மேல இருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? சவுலை தள்ளிட்டு ராஜாவா இருப்பது. உன் மேல இருக்கிற அழைப்பு பெரிதா இருக்கிறதுனால நீ தனிமைப்படுத்தப்படுகிற. மற்ற 10 பேருக்கு அழைப்பு என்ன தெரியுமா? எகிப்துல போய் தானியம் வாங்குற அழைப்பு. ஆனா உன் மேல இருக்கிற அழைப்பு தானியம் கொடுக்கிற அழைப்பு. நீங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறீங்களா?
உங்க அழைப்பு ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தரிசனம் பெருசு, உங்க வாக்குத்தத்தம் பெருசு, உங்க அழைப்பு பெருசு. உன் மேல் இருக்கும் தேவ திட்டம் பெரியது. நீ தனிமைப்படுத்தப்படுவதை குறித்து சோர்ந்து போகாதே. யாக்கோபுக்கு பத்திரம் வேணும்னா அண்ணன்ட்ட போவான், பாசம் வேணும்னா அம்மாட்ட போவான், ஆசீர்வாதம் வேணும்னா அப்பாட்ட போவான். இதுதான் யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல். அப்பா, அம்மா, அண்ணன். ஆனா அவன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு. ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். இப்ப அண்ணனும் வரமாட்டாங்க, அப்பாவும் வரமாட்டாங்க, அம்மாவும் வரமாட்டாங்க. ஆனா எந்த இடத்துல உன்னை தனியா கொண்டு வராரோ உனக்காக தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிறதமா இருக்கும். சில இடத்துல இந்த ஆண்டவர் செப்பரேட் பண்றதுனால உனக்காக வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சூரச் செடிக்கு கீழே எலியா போய் நிற்கும் போது உண்மையாகவே தனிமையாதான். அவனால நன்மை பெற்ற தேசத்திலிருந்து ஒரு நபர் கூட அங்கே வரவில்லை. ஆகாப் உட்பட 3 வருஷம் பெய்யாத மழை இந்த ஒரு மனுஷனால பெய்யுது. தேசமே இப்பொழுது வாழுது. ஆனா இவன் வாழ்க்கையை வெறுத்து சூரச் செடிக்கு கீழே படுக்கும் போது இல்லை, அங்கதான் தூதனை கர்த்தர் இறக்கிறார். ஆமென். இயேசுவுக்கு சீஷர்கள் வருவதற்கு முன்பதாக அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் தூதர்கள். சீஷர்கள் வந்த பிறகு சீஷர்கள் ஆகாரம் வாங்குறதுக்கு போயிட்டு வராங்க. சீஷர்கள் வர்றதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்து பணிவிடை செய்யறாங்க. வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு நினைக்காத. யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்த? யாருமே இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்த? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆமென் சொல்றவங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராத சமமகரே கரங்களில் ஏந்திடுவார். செட்டையின் அடைக்கல தூதர் சிறகுகளால் மூடுவார். அவள் சலபகர தானியேல் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீரென்று கர்த்தருடைய தரிசனம் விளங்கினதும் 10வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி ஒளித்து கொண்டார்கள். 8வது வசனம், நான் தனித்து விடப்பட்டேன். 10வது வசனம், இதோ ஒருவன் கை என்னை தொட்டு. 21 நாள் ஜெபம் பண்றார் தானியேல். கர்த்தருடைய தொடுதலை எப்போ உணர்ந்தார் தெரியுமா? தொட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் தூரமா போனதுக்கு அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க கையெடுக்கிட்ட அப்புறம் நான் கை வைக்கிறேன். தேவ திட்டமுடையவனை தேவன் நடத்துகிற பாதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுக்கு அதனுடைய மறுபக்கம் தெரிந்ததுனால அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் கேட்கிறார், இப்படி ஒரு ப்ராமிஸ உனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் தர முடியுமா கேட்கிறார். ஒரு நபர். இங்க பாரு, உனக்கு அது செய்வேன், இது செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இந்த ப்ராமிஸ உனக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்யறாங்க, செய்யாதவங்க 2வது விஷயம். ஆனா நீ அக்கினியில் நடக்கும்போது, நான் உன் கூட இருப்பேன். ப்ராமிஸ் கொடுத்து செய்யற ஒரே ஒரு உறவு தான் உண்டு. ஹல்லேலூயா. வேற ப்ராமிஸ்லாம் எப்படிங்க கொடுப்பாங்க?
இந்த கொஞ்ச காலத்தில் தனித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப ஒதுக்குறாங்க, கார்னர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தையும் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பையும் கொஞ்சம் பாருங்கள். இது வெயிட்டான அழைப்பாண்டவர். அதனால தான் எல்லாரும் மற்றவங்க நம்மக்கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் ஓகே ஓகே வீட்டில். ஆனால் மற்றவங்க பேசும்போது யோசேப்பு, உன் அழைப்பு பெருசு யோசேப்பு. நீ என்ன ஆசைப்படுற தெரியுமா? அந்த 10ல் 1 இருக்கணும்னு ஆசைப்படுற. நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? அந்த 10க்கு மேல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தாவீதே, நீ என்ன ஆசைப்படுற தெரியுமா? அந்த 7ல் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன ஆசைப்படுறேன்? 7க்கு மேல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். நம்பிக்கையை கூட அற்று போகக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த கொஞ்ச காலத்துல இயேசுவை குறித்து தீர்க்கமாய் கைகாட்டி சொன்னவன் தான் யோவான் ஸ்நானன். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே யோவான் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக சீஷரை அனுப்பி கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா? நம்பிக்கை கூட அற்று போகும். கரெக்டு தானா? இந்த வெயிட்டிங் பீரியட், என் வாழ்க்கையில் 8 வருட வெயிட்டிங் பீரியட். அந்த 8 வருடமும் எனக்கு இருந்த பெரிய கேள்வியில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் அழைச்சுதான் நான் வந்தேனா, இல்லை நானா வந்தேனா? நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் அறிவார். வர்ஷிப்லாம் நடந்துச்சு, பாட்டெல்லாம் பாடணும், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க கூப்பிட்டு தானப்பா நான் வந்தேன். அந்த கொஞ்ச காலம் உண்மையில ஊழி அழைப்பு இருக்குல்ல ஆண்டவரே. அழுவே இருந்து திடீர்னு அப்படி இருந்து அழுவேன். ஆண்டவரே, நான் வேற வழி இல்லாம ஊழியத்துக்கு வந்தேன்னு இருக்க கூடாதுப்பா. ஆண்டவர் சைலண்டா சிரிச்சுட்டே இருந்து. ஏன்னா அவர் சொன்னா நமக்கு அப்ப விளங்காது. இந்த காத்திருக்கும் காலத்துல சொன்ன ஒண்ணுமே விளங்காது. அதனாலதான் அவர் அமைதியா இருக்கிறார். 86 வயசு ஆபிரகாமுக்கே விளங்காம நமக்கு என்ன விளங்கும்? அதனாலதான் அவர் 86 வயசு வரை பேசிட்டு அடுத்து 13 வருஷம் சும்மா இருந்தார். ஆமே, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. பவுல்கிட்ட சொல்றாரு, உன்னை நான் புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுத்தேன். அனனியாட்ட சொல்றாரு, அவன் எவ்வளவு கஷ்டப்பட போறான் தெரியுமா? என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவு. பவுல்கிட்ட சொல்லல, சொன்ன அவனே அவன் கண்ணை குத்தம். வேண்டாண்டவரே, நான் பார்க்கலாண்டவரே சொல்ல மாட்டார், விளங்காது. நம்மள்கிட்ட சொல்லும் போது நல்லா சொல்றது மாதிரி இருக்கும், நமக்கு விளங்காது. அதனால நம்முடைய நம்பிக்கை ஷேக் ஆகும். ஆண்டவர் நீர்தானா? இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். இதுவரை நம்பிட்டல, நான் கைவிட்டுருவேன் நினைக்கிறியா? நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? உலகத்தின் முடிவு பரியந்தம் அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடோ, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, இந்த கொஞ்ச காலத்துல நம்மை எதிர்க்கிறவர்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது போல தோணும். நடக்கிறது போல தோணாது, நடக்கும். யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால எடுத்து வாசிக்கல, டைம் இல்லை. அடுத்து ஒரு 5 வரை சொல்லிட்டேன். ஆமே, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மைண்டை செட் பண்ணி வைக்கணும். இப்படிதான் இருக்கும் இந்த கொஞ்ச காலத்துல, இப்படிதான் இருக்கும். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிடல, என்ன கூப்பிடலையா? நன்றி ஆண்டவரே. இதுவரை எதுக்கெல்லாம் நீங்க புலம்புனீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க. ஆமென், ஆமென். அதுக்குதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். அவங்க மறக்கல. அவங்க நினைச்சாங்கன்னா, அதாவது அவருடைய மறைவில் இருக்கணும், அவருடைய நிழல்ல. என் மேல பார்வோனுடைய செட்டை இருக்கக்கூடாது. பார்வோனுக்கு செட்டை கிடையாது, ஒரு கோர்வைக்கு. ஏன்னா பார்வோன் பலத்தில் விளக்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபப்படுவார். பார்வோனுடைய எகிப்தின் நிழல்ல ஒதுங்க போறான். அப்படிதான் இஸ்ரவேலர்கள் அநேகர் ஒதுங்க போனாங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. இல்லை, என் மேல ஒரே ஒரு செட்டை தான் விரிக்கப்பட்டிருக்கும். அது எனக்காக சிலுவையிலே அவர் எல்லாம் இப்படி இப்படி அவரை கைவிரித்ததை பார்த்தா மற்றவர்களுக்கு எப்படி தோணுதோ தெரியாது. பிரைஸ் லார்ட். சிலுவையிலே அவர் கைவிரித்தது மற்றவர்களுக்கு எப்படி தோணுதோ எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வையில் நான் அதை செட்டையாய் தான் பார்க்கிறேன், செட்டையாக தான் பார்க்கிறேன். அந்த செட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை. எதிர்க்கிறவர்கள் நினைக்கிறது நடக்கிறது போல நமக்கு தோணும். அதனாலதான் எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்கான போனால் தேவரீர் நீதி உள்ளவர். சில நேரத்தில் அப்படிதான் தோணும் நமக்கு. அது அழகான வேர்டு போட்டு எரேமியா சொல்றாரு. நமக்கு அப்படி வேர்டு போட தெரியாதனால என்னெல்லாமோ சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இது உங்களுக்கு நியாயமா தெரியலையா, மனசாட்சி இல்லையான்னு தோணும். அடுத்து வாசிங்க. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து. அடுத்து வாசிங்க. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? இப்படி அநேகர் என்கிட்டயே புலம்பி இருக்கிறாங்க. நம்ம ஏமாத்துறோம், நம்ம கிட்டயே புலம்புறாங்கன்னா ஆண்டவர் இது எத்தனை புலம்பலை கேட்டிருப்பார். அவங்க சொல்றாங்க, கடந்த நாள்ல கூட ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க நல்லா தானே பாஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்க நல்லா இல்லாதது வருத்தமா, இல்ல அவங்க நல்லா இருக்கிறது வருத்தமா? அவங்க சாப்பிட தானே சரி, உனக்கு வருத்தம் என்ன? நீ சாப்பிடலன்னா வருத்தப்படு. அவன் சாப்பிடுறத நினைச்சு நீ ஏன்? ஆமே ஜீசஸ், அதை நீயே மாட்டிக்கோ. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? இன்னைக்கு நம்முடைய அதுதான் அப்படிதான் தோணும். இந்த வேர்டு எழுதும் போது ஆவியானவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். உனக்கு குறித்த நாளுக்கு முந்தின இரவு வரை உன் சத்துரு நினைப்பது நடக்கும். ஆனா உனக்கான வேலை வரும்போது காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் யோசேப்பை விற்று போடணும்னு நினைச்சாங்க. யார் நினைச்சா? வித்தாங்களா விக்கலையா? வித்தாங்க. அப்ப யார் நினைக்கிறது நடக்குது? சகோதரர் நினைக்கிறது நடக்குது.
யோசேப்பு என்ன நினைச்சார்? திரும்ப அப்பா கிட்ட போனோன்னு. நடந்துச்சா? நடக்கல. அப்ப இப்படி அவங்க ஒருத்தங்க நினைக்கிறது, நமக்கு தீமை செய்யறவங்க நினைக்கிறது நடக்குது, நன்மை செய்யற நாம நினைக்கிறது நடக்கல. பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் யாரோடு இருக்கிறாரு சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். உன்னை சுத்தி இருக்கிறவன் என்ன சொல்றான் பார்க்காத, உன்னை அழைத்தவர் என்ன சொல்றாரு பாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க உன் கூட கர்த்தர் இல்ல, உடனே என் கூட கர்த்தர் இல்ல. சாத்தான் வந்து கேட்கிற, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி கட்டளையிடும். ஆண்டவருக்கு முடியுமா? முடியாதா? முடியும். ஆண்டவர் சொன்னார். அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை நீ ப்ரூவ் பண்ண முயற்சிக்க. உனக்கு தெளிவு இருக்கணும். நீ நினைக்கிற உன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனா உனக்கு துரோகம் பண்றவன் நினைக்கிறது நடக்குது. அப்படி நடக்கும்போது உடனே உலகம் அப்படிதான் சொல்லும், அப்ப அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும். இருக்கட்டும், இந்த பூமியிலிருந்து உன் நியாயம் என்னைக்கு எடுபடுதோ அன்னைக்கு அந்த நியாயம் பரலோக கோர்ட்ல வரும். ஜீசஸ் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குறித்த நாள் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது யாரும் அக்செப்ட் பண்ணல. அந்த டைம் வந்த போது அந்த எகிப்திலே பெரியவன் என்று அழைக்கப்பட்ட பார்வோன் சொல்லுகிறான், இவனுக்குள்ளே தேவர்களின் ஆவி இருக்கிறது. இவன் கூட உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இன்னைக்கு உனக்கு தெரியணும், நாளைக்கு உலகத்துக்கு தெரிய வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவதுன்னா இதுல கைவிடப்பட்டது போல தோன்றும். எரேமியா 14:19 வாசியுங்கள். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு. அரோசியோ சீயோன் நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, அன்னைக்கு விரும்பி தெரிந்தெடுத்தேன்னு சொன்னீங்க, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியம் அடைய கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. எரேமியா 49:14 சீயோனோ, கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? என்னப்பா சொல்ற? அப்போ இந்த இடத்துல தான் அவர் உடைகிறார். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரனை கைவிட்டார்னு சொல்லும் போது, என்ன சொல்ற நீ? ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் அதன் அர்த்தம் என்ன? ஒரு தாய் பால் கொடுக்கறாங்கன்னா அவங்க கொடுக்கிறது அவங்க ரத்தத்தை. ஒரு அளவு வரதான் கொடுப்பாங்க, ஒரு அளவு வரதான் கொடுக்க முடியும். இயேசு ரத்தத்தை அளவு இல்லாம கொடுத்தார். லிமிட் வைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இருந்து அதையும் குத்தி எடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்தி நேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும். கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. ஆமென். போல அரவணைக்க யாரும் இல்லையே. Glory, உம்மை போல புரிந்து கொள்ள
ஹalleluya. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதுமே, நீர் போதும். லவ் யூ பா, லவ் யூ பா. ஏசையா நீர் போல் என் வாழ்வே. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நான் கைவிட மாட்டேன். யோசுவா கிட்ட வரார். மோசே மரித்த பிறகு யோசுவா கிட்ட வரார். வந்து சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல. இது யோசுவாவே, நீ எவ்வளவு நாள் மோசை கூட இருந்த? நீ மோசை கூட தானே இருந்த? எவ்வளவு நேரம் இருந்த? இருந்தேன்ப்பா, எங்க போனாலும் நான் கூட வருவேன். சரி, ஒரு இடம் வந்தது. ஒரு இடம் வந்தது. லாஸ்டா நீ எங்க மோசையை பார்த்த? அந்த மலை அடிவாரத்தில். அதோட நீ நின்னுட்ட பத்தியா? கர்த்தர் என்ன செஞ்சுட்டு வந்து யோசுவா கிட்ட பேசினார் தெரியுமா? மோசேக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டு கீழே வரார். நான் மோசையோடு இருந்தது போல. அது அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய வெரி ஃபர்ஸ்டும் வெரி லாஸ்டும் வேற யாருக்குமே இருக்க முடியாது. இந்த வேர்டை நான் ரிப்பீட். ஒரு மனிதனுடைய வெரி ஃபர்ஸ்ட் வெரி லாஸ்ட் யாருக்குமே இருக்க முடியாது, ஒருத்தரை தவிர. ஏன்னா அவர் ஒருவருக்கு தான் இந்த நாமம் உண்டு, அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். மலையில கூட்டிட்டு போய் மோசேக்கு காட்ட வேண்டியதெல்லாம் காட்டி முடித்து, மோசேக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டு யோசுவா கிட்ட வந்து நிக்கிறாரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பாட முடியாத போதெல்லாம் பாட்டு பாட்டா வருது. என்ன பண்ண? நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன். அவே நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல். உன்னை பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவே உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் சலபகரமம் உன்னை தினமே. ஆமென். அற்புதங்கள் நான் செய்து எஸ், நிச்சயமாகவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் ஆமென், ஆமென். அந்த வேளை வரும்போது கர்த்தர் செய்கிற காரியத்தை மூணு வார்த்தையா நான் சுருக்கி முடிக்க விரும்புறேன். அந்த 3 வார்த்தையை நான் முதல்ல சொல்லிடுறேன். 1, நினைத்தருளுவார். 2, எழுந்தருளுவார். 3, கடந்து போவார். 3 சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த மீட்கப்படும் நாள், அந்த குறித்த காலம் வந்தது. அந்த குறித்த காலம் சமீபித்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின கர்த்தர் மோட்சடியிலே எழுந்தருளினார். எழுந்தருளின கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கடந்து, அதான் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். இன்னைக்கு காலையில் இதை மெடிடேட் பண்ணப்போ எனக்குள்ள அவ்வளவு பலன் இருந்துச்சு. என்னன்னா, அது அப்படியே சொல்றேன். அவர் எங்கிருந்து நினைத்தருளினார் தெரியுமா? பரத்திலிருந்து. எங்க எழுந்தருளினார் தெரியுமா? பர்வதத்துல. நினைத்தருளினது ஒரு இடத்துல, எழுந்தருளினது ஓரே பர்வதம். ஓரே பர்வதம் எங்க இருக்கு? எகிப்து எங்க இருக்கு? நினைத்தருளினது பரத்துல, எழுந்தருளினது பர்வதத்துல.
ஆண்டவர் ஒண்ணு நினைக்கிறாருப்பா, எங்க இருந்து அங்க இருந்தான்னு நான் கஷ்டப்படுறது இங்க. ஆண்டவர் எழுந்தருளினார் எங்க? அது அமெரிக்காவில் எழுப்புதல். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அது கொரியாவில் எழுப்புதல். பாரு, ஆண்டவர் எழுந்தருளி. மோசே வந்து சொல்றார், தேவன் எழுந்தருளினார், இருக்கட்டும் நீ வேலை பாரு, எனக்கு வக்கியோலே கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் கடந்து போவார்ல, அதுக்கு முன்னாடியே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். எனக்கான வேலையை இங்க வந்து அவர் செய்யல, அங்கிருந்தே செஞ்சுட்டு இறங்கி 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 பரத்திலிருந்து நினைத்தருளினார், பர்வதத்தில் எழுந்தருளினார். பஸ்கா நாள் வந்தது. பஸ்கா ஆண்டவர் செட் பண்ண டைம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கடந்து போவேன். நான் ரத்தத்தை கண்டு கடந்து, பாஸ் ஓவர், நான் அதை கடந்து போவேன். அந்த ராத்திரியிலே இஸ்ரவேலுக்கு இருந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறிட்டு, நினைத்தருளி நோவாவை நினைத்தருளி காற்றை வீச பண்ணினார். இஸ்ரவேலை நினைத்தருளி கடந்து போனார். அவர் நினைத்தருளுகிறார், அவர் நினைத்தருளுகிறார். அவர் சில காரியத்தை அவர் செய்யறது நமக்கு தெரியாது. மோசே மாதிரி யாராவது வந்து சொன்னாதான் தெரியும். எனவேதான் சமூகத்தில் கூடி வர வைத்து வார்த்தைகளை தந்துட்டே இருக்கிறார். வார்த்தைகளை, ஏன்னா இந்த வார்த்தையை இன்னைக்கு காலையில செய்தி நேரத்து ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சு, ஆனா இந்த வார்த்தையை எங்கேயோ நினைச்சு எங்கேயோ எழுந்தருளி, இந்த மேப்பே போட முடியாதுங்க. நீங்க டிராயிங் ஸ்கெட்சே போட முடியாது, அளவுகோலை நீட்ட முடியாது. நீங்க எப்படி ரூட் போடுவீங்க? ஏங்க இங்க இருந்து அங்க போனோம், அங்க இருந்து இங்க போனோம், ஒரு ரூட் போட்டு கொடுங்கன்னா நம்ம பூமியில ரூட் போடும். அவர் எங்க இருந்து எங்க வந்து இங்க வந்து முடியாது, முடியாது. ஆனால் சொன்னது கர்த்தரானார். என்னை நினைத்தருளினவர், எனக்கா எழுந்தருளுகிறவர், என்னை கடந்து போவா. அந்த ராத்திரியிலே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் இலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போ. வாசற்படியை விலகி அப்படியே பார்த்துட்டு, அதாவது என்ன அவர் பாஸ் பண்றாருன்னு அங்கதான் எனக்கு விடுதலையா இருக்கு. என்ன அவர் பாஸ் பண்றார். பாஸ் பண்ணும்போது அவர் எதை மட்டும்தான் பார்க்க விரும்புறார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நீ ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை தானே, நீங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தானே. ஹல்லேலூயா. இப்படி ரத்தத்தை கண்டு அவ ஒரு சைடுல எகிப்தியர் அதம் பண்ணப்படுறாங்க, இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேலர்கள் காக்கப்படுகிறார்கள். அந்த ராத்திரியிலே 27வது வசனத்தை வாசியுங்கள். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, தப்ப பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. தப்ப பண்ற விஷயத்துல என் ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டார். அவர் தப்ப பண்ணினார். தப்பு பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள். ஹலோ, எப்படிங்க காப்பாற்றப்பட்டீங்க? கர்த்தர் கடந்து போனார்.
எப்படிங்க இந்த வியாதியில இருந்து எழும்பி வந்தீங்க? கர்த்தர் கடந்து போனா. எப்படிங்க இந்த பிரச்சனையில இருந்து திரும்ப எழும்பி வந்துட்டீங்க? கர்த்தர் கடந்து போனா. நீங்க சொல்லணும், அப்பா. ஆமென். பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா அம்மா உங்க நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதா சொன்னாங்க, நீங்க அவ்வளவு உங்க கதை முடிஞ்சிரும்னு சொன்னாங்க, எப்படி அப்புறம் சர்வை பண்ணீங்க? என்னை நினைத்தவர், எனக்கா எழுந்தருளினவர் அப்படியே நம்ம வீட்டை கடந்து போனார்ப்பா. நாம் இருந்த அந்த கூடாரத்தை கடந்து போனா, நாம் இருந்த அந்த குடிசையை கடந்து போனா. இப்படி சொல்லணும். ஒரு சகோதரி சாட்சி எழுதி கொடுத்தாங்க, அதை நான் வாசிக்கல. அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தனை வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தையை நான் படித்தேன். கடன் மூழ்கி, ஒரு புறம் கடன் மூழ்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல. இன்னொரு புறம் அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்டுக்கு மூக்கில் ஒரு சதை வளருது, அது கேன்சராக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. எல்லா பக்கம் நெருக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் கிருபையா வார்த்தையை கொடுத்து நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்க. அப்போ போன டிசம்பர் 31 நியூ இயர் சர்வீஸுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. வரும்போது அந்த 31ஆம் தேதி அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களா, அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல அப்படி கேட்குறாங்களா. அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா? ஆமென். அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா? நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவங்க அப்படி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து இருக்கும்போது தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள். டச் பண்ணனால சொல்லிறேன். இந்த சகோதரி கேட்குறாங்களா, இங்கே இருக்கிறாங்களா, ஆன்லைனில் பார்க்குறாங்களா தெரியல. ஜனவரி தொடங்கி கர்த்தர் வாசலை திறந்து எல்லா கடனையும் கொடுத்து புதிய இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த சகோதரருக்கு இருந்த அந்த பிரச்சனை, அது ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன்ல எடுத்துட்டு சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, இது நத்திங்ட்டாங்க. கடன்ல எழும்ப முடியாம, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, இனி பிழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிற இடத்துல எப்படி இது சாத்தியமாச்சு? இது சாட்சி ஒவ்வொருத்தரும் இது எப்படி நீங்க சொல்லணும். அப்பா அப்படியே பாஸ் பண்ணி போனோம். அப்பா வந்துட்டார். உன் தீபானையோன்னு நினைக்கிற இடத்துல அப்பா வராரு. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், எனக்கு ஒண்ணுன்னா அவர் வருவார். ஆமென் சொல்றவங்க. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தேன். மரண பள்ளத்தாக்கில் எஸ் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை, ஆடி நின்ற வேளை அடைந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவே மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தர். ஆமென். மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. தினம் என்னை சுற்றிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர். ஆமென். தினம் என்னை ஷலபகரமம்ரதனல. அன்பும் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி நல்ல என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல. வார்த்தை ஆமென். என்னை நடத்தி வந்தீரே. நீ சொல்ல வார்த்தை
ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் கடந்து போனதை இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தார்களா? இல்ல. பார்த்தாங்களா? இல்ல. ஆனா அனுபவித்தார்கள். எப்படி அனுபவித்தாங்க? எகிப்தின் வீட்டில் கேட்ட கூக்குரல், அதாவது இங்க கேட்க வேண்டிய கூக்குரல் எங்கேயோ கேட்டது, இங்க கேட்கல. உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000. நீ எதை வச்சு சொன்ன? எதை வச்சு சொல்ற? ஆமென். நான் நிர்மூலமாகாத இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, எனக்கு தெரிய நினைவுல வச்சிருக்கிறேன். நினைத்தருளினார், எழுந்தருளினார், கடந்து போனார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்பிக்கையோடு கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். நீர் செய்ய நினைத்தது, செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் உம் வேளைக்காக, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தருளும். ஆமே. நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் ஆமே. சமம்ரோதனவரே, காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். ஆமே. மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன். சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன். ஓ, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு சபலபதுடரபகரமமரா மாறாமல் நிறைவேற்றுவீர். ஆமே. நீர் செய்ய நினைத்தது ஆமே. சமம்ரோலமம்ரோ. நம்பிக்கையோடு தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. நான் நடந்து செல்வேன். தடை போல வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. என் முன்னால் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஆமே. காண Glory. நீர் செய்ய எனக்காக யாவையும். Hallelujah. ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலோ, தடை போல சத்துரு தடைகளை உடைக்கும் நீ. நடந்து செல்வேன். தடை போல வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. ஆமென். எனக்காக நம்பிக்கையோடு என் கண்ணா, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ.
செமமரே ஆமே நீ செய்ய நினைத்தது ஜீசஸ் ஆமே உடரமா சந்தனலபகரோ உன் வேலைக்காக உன் வேலை Hallelujah. Yes. Yes. பொறுமையை எனக்கு glory நீ செய்ய நினைத்தது அப்படியே நம்பிக்கையோடு சொல்லுவோமா? அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. எஸ் glory. அவமானம் எப்படி விடுவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அவமானம் அடைவதில்லை. அவமானம் உன்னை நினைத்தருளுவா, உனக்கா எழுந்தருளுவா, உன்னை கடந்து போவா, உன் கூடாரத்தை கடந்து போவா. ஓ அவமானம் அவமானம் ஓ ரபலபதுடரமஷரே உன் வெட்கத்துக்கு பதிலாக உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை பிரித்தெடுத்தவர். உன் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது, உன் அழைப்பு பெரியது, உன் அபிஷேகம் பெரியது. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில விடுதலை 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 விடுதலை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவும் ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? கண்மணியை போல என்னை காத்தரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை, கண்மணியை போல என்னை காத்தரு, கண்மணியை போல காத்தரு. தாவீது அப்படிதான் கேட்டான். கண்மணியை போல கண்ணுக்குள்ள வச்சு காத்துக்கோ, கண்மணியை போல காத்துக்கோங்கப்பா. உடைந்த நொந்த உள்ளத்தோ கூடவே இருந்து அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக அனைத்து நின்றும் ஆண்டவர் சொல்ற கடந்து போவேன். நீ பயந்துட்டு இருக்கிற கூக்குரல் உன் வீட்டுல கேட்காது. விடமாட்டேன் விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாளைக்கு நீ சொல்ல போற Yes, Lord. Jesus.
பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களை நினைத்தருளி, எங்களுக்காய் எழுந்தருளி, எங்களை காப்பாற்றும்படியாகும், எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகும் கடந்து போகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்துல, கடந்து வருவேன், கடந்து போவேன். அவர் வந்துட்டு போனார்னா ஏதோ ஒண்ணு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அந்த ராத்திரியே நடக்கும். இத்தனை வருடம் உலர்ந்திருந்த கோல் துளிர்விடும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி உண்டாகும். ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்தும். ஆண்டவரே, அநேக உள்ளங்க உடைஞ்சு வந்தாங்க, ஆங்காங்கே இருந்த அநேகர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா அநேகருடைய நம்பிக்கை தீபத்தை திருப்பி எரிய விட்டிருக்கிறீங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அப்பா எல்லாரும் சொல்லணும், என் ஆண்டவர் என்னை நினைக்கிறவர் மட்டும் இல்லை, எனக்கா எழுந்தருளுகிறவர் மட்டும் இல்லை, நான் எங்க இருக்கிறோம் அங்க வருகிறவர். அவர் வந்து போனார். எப்படிங்க நேத்து வர படுக்கையில் இருந்தீங்க, இன்னைக்கு எழும்பி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அவர் வந்து போனார். எப்படிங்க நேத்து வர சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு 4 பேரை போஷிக்கிறீங்க, அவர் வந்து போனார். அவர் வந்து போனார். ஆண்டவர் விசிட் பண்ணார். சாராளே, உன் கற்பம் செத்ததல்லவா, இன்னைக்கு எப்படி கையில ஈசாக்கு, அவர் வந்து போனார். அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் விசிட் பண்ணினார். கர்த்தர் கடாட்சித்தார், நான் விசிட் பண்ண சந்தித்தார். அப்பா நன்றி, நன்றி. நாளை எப்படி என்ற நிச்சயம் இல்லாம அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாளில் நீ வார்த்தையும் நம்பிக்கையும் கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இவர்களை நீ சாட்சியா நிறுத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.